அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க வரக்கூடிய 1/7/2025 முதல் 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் செல்லாது தடை செய்யப்படுகிறதா அப்படின்றத அப்டேட் தான். ஆர்பிஐ உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பற்றின அப்டேட்டை பற்றி தான் தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த 200 ரூபாய் நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ அதற்கான அப்டேட் உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான முழுமையான அப்டேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. 500 ரூபாய் நோட்டு மீண்டும் தடை செய்யப்படுமா? இந்த கேள்வி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையின் மீது அனைவரின் பார்வையும் பதிந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 200 ரூபாய் நோட்டு மீண்டும் தடை செய்யப்படும் என சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவி வருகின்றன. இதன் உண்மைத்தன்மை குறித்து ஃபேக்ட் என்ன என்பதை இனி பார்க்கலாம். 500 ரூபாய் நோட் பேங்க்ஸ் ஃபேக் செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழலை கட்டுப்படுத்தவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் 500 ரூபாய் நோட்டை பண மதிப்பிழப்பு செய்வது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. 500 ரூபாய் நோட்டின் எதிர்காலம் குறித்து மத்திய அரசு விரைவில் முடிவு செய்யலாம். ஊடக அறிக்கைகளை நம்பினால் அரசாங்கம் விரைவில் அதை பண மதிப்பிழப்பு செய்யக்கூடும். அனைத்து வங்கிகளும் வெள்ளை லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்களும் தங்கள் ஏடிஎம்களில் ரூபாய் 100 மற்றும் 200 நோட்டுகளை வைத்திருக்க வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அறிவித்துள்ளது. செப்டம்பர் 30, 2025க்குள் நாட்டின் 75% ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? 500 ரூபாய் நோட்டை தடை செய்யும் கோரிக்கை சமீபத்தில் எழுந்துள்ளது. ஊழலை ஒழிக்கவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் பண புழக்கத்தை குறைக்கவும் 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்வது அவசியம் என்று கூறப்படுகிறது. 500 ரூபாய் நோட்டை தடை செய்ய மத்திய அரசு முடிவு செய்யலாம். ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் மத்திய அரசை அவ்வாறு செய்ய வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு அரசாங்கம் என்ன முடிவு செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். டிஜிட்டல் நாணயத்திற்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தவும் ரூபாய் 500 மற்றும் 2000 நோட்டுகளை செல்லாது என்று சந்திரபாபு நாயுடு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதே சமயம் இடைப்பட்ட காலங்களில் அதிகப்படியான போலி 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கம் இருந்ததை குறித்து ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை விடுத்திருந்ததால் போலி நோட்டுகளை மக்கள் அடையாளம் காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதே தவிர 500 ரூபாய் நோட்டுகளை தடை செய்வது குறித்து அளிக்கவில்லை என்பதால் ஒரிஜினல் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்பதுதான் உண்மை. ரிசர்வ் வங்கி 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவு ஏடிஎம்களில் இருக்க வேண்டும் என ஏற்கனவே வங்கிகளை வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ரூபாய் நோட்டுகளை சிறப்பாக பயன்படுத்துவதற்காக அனைத்து வங்கிகளிலும் வெள்ளை லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்களும் VLAO-க்கள் தங்கள் ஏடிஎம்களில் ரூபாய் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை தவறாமல் விநியோகிப்பதை உறுதி செய்ய முடிவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது குறித்து ரிசர்வ் வங்கி எடுத்த முடிவுகள் என்ன தெரியுமா அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. செப்டம்பர் 30, 2025க்குள்
75% ஏடிஎம்களில் ரூபாய் 100 அல்லது 200 ரூபாய் நோட்டுகளை வழங்கும் குறைந்தபட்சம் ஒரு கேசட் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 31க்குள் 2026க்குள் 90% ஏடிஎம்களில் 100 அல்லது 200 நோட்டுகளை வழங்குவதை ஏடிஎம்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி 2017ஆம் ஆண்டு 200 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது. சாதாரண மக்களுக்கு பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதற்கும் சிறிய பரிவர்த்தனைகளுக்கு முழுமையான தொடரை வழங்குவதற்கும் சிறிய மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறது. ஸோ அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் என்னன்னு. சமூக வலைதளங்களில் தற்போது அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கும் 500 ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்தி உண்மை அல்லது என மறுத்துள்ளது மத்திய அரசு. ரிசர்வ் வங்கியானது அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் நாடு முழுவதும் 100 மற்றும் 200 நோட்டுகள் அதிகம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரூபாய் நாட்டில் தற்போது 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி வாபஸ் பெற்றுவிட்டது. மிக குறைந்த அளவிலான பணம் மட்டுமே வங்கிக்கு திரும்ப வராமல் உள்ளது. அந்த வகையில் தற்போது புழக்கத்தில் இருக்கும் அதிகபட்ச மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டு 500 தான். இந்நிலையில் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் 75% வரை 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை வைக்கவும், அடுத்த ஆண்டு மார்ச் 31க்குள் 90% வரை 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை வைக்கவும் ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் குறைந்த மதிப்பு கொண்ட நோட்டுகள் தேவையான அளவு புழக்கத்தில் இருப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் 500 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் குறையும் நோக்கத்துடன் இத்தகைய முடிவுகளை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, இந்தியாவில் டிஜிட்டல் பணவர்த்தனைகளை அதிகரித்துள்ளது. இதனால் குறைந்த மதிப்பிலான 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளை முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இதுவே ஏடிஎம்களில் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளை அதிகம் வைக்கும் உத்தரவுகளின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, ரூபாய் 500 நோட்டுகள் தொடர்ந்து சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும், தொடர்ந்து பயன்பாட்டிலும் இருக்கும். அதை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? எல்லாமே நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே வதந்திகள் மட்டுமே அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டா எல்லாருக்கும் கொடுக்குறது. ஸோ எல்லாருக்குமே பயன்படுத்திவங்க. இந்த அப்டேட் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு கவர்மெண்டோட அஃபீஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.